பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் நியாயாதிபதிகள் புத்தகம் 17 வசனம் 13. அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். அல்லேலூயா. மீகா ஒரு லேவியனை ஆசாரியனாக நியமித்த பிறகு இப்படி கூறுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தரை நாம் நன்மை செய்கிறவராய் பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிற தேவனாயும், அவர் நல்ல கர்த்தராகவும், நல்ல மேய்ப்பனாகவும், நல்ல ராஜாவாகவும், நடுநிலை பொருந்திய நியாயாதிபதியாகவும் நாம் காண்கிறோம். அப்படி நல்லவராகவே உருவாக்கப்பட்ட அவர், அவரின் செயல்கள் நல்லமானதாகவே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில வேளைகளில் அவருடைய காரியங்கள் நமக்கு நன்மையாக இல்லை என்று நமக்கு தோணலாம். ஆனால் ரோமன் 8:28 இப்படியாக சொல்கிறது, அவர் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அவர் தம்மிடம் அன்பு கூர்ந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்று வேதவசனம் கூறுகின்றது. இப்பொழுது நம் பார்வைக்கு அது நன்மை இல்லாத போது இருந்தாலும், தேவன் நமக்கென்று ஒரு நன்மையானதை திட்டம் பண்ணி வகுத்து அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்மோடு கூட இருப்பதினால் அவர் நன்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை கொண்டிருக்கின்ற நாம் நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் என்று சொன்ன தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட நம் வாழ்வை தொடருவோமா? God bless you.